சிவபெருமானுக்குரிய மிக விசேஷமான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி நாளாகும். மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் கூட மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரியாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வருஷத்துல மகா சிவராத்திரி பிப்ரவரி 15ஆம் தேதி அன்னைக்கு வர இருக்குதுங்க. மேலுமே இந்த மகா சிவராத்திரி ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுது. ஏன்னா இந்த நாளில் 3 கிரகங்களின் நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அதில் கிரகங்களின் தளபதியாக சொல்லக்கூடிய செவ்வாய் அவிட்டம் நட்சத்திரத்திற்கும், மனதின் காரணியாக சொல்லக்கூடிய சந்திரன் மகர ராசிக்கும், கிரகங்களின் இளவரசனாக சொல்லக்கூடிய புதன் புரட்டாதி நட்சத்திரத்திற்கும் செல்ல இருக்கிறாங்க. இப்படி 3 கிரகங்களும் ஒரே நாளில், அதுவும் மகா சிவராத்திரி நாளில் தங்களுடைய நிலைமையை மாற்றிக்கொள்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. இப்படி 3 கிரகங்களின் நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுடைய தாக்கம் 12 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்கள் சிவனுடைய ஆசையும் அதிர்ஷ்டமும் முழு ஆதரவையும் பெறுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இப்பொழுது மகா சிவராத்திரி நாளில் நடக்கக்கூடிய 3 கிரகங்களின் பயிற்சிகளால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அந்த 3 ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். இன்னும் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டுட்டு வந்துருக்கிறீங்களா? நிச்சயம் கைகூற மாதிரி திருமணம் கைகூற மாதிரி தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசிக்காரரில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகா சிவராத்திரியில் நடக்கக்கூடிய 3 கிரக பயிற்சிகளால் ரிஷபராசிக்காரங்களுக்கு மன அமைதியானது கிடைக்க போகுதுங்க. நீண்ட காலமாக உங்களுடைய மனதில் இருந்துட்டு வந்தால் மன அழுத்தமானது நீங்கி உங்களுடைய மனமானது ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நேரமாகுங்க. நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் இருந்த தடைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் இருக்குதுங்க. வேலையை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு சிவபெருமானுடைய அருளால் நல்ல சம்பளத்தோடு நல்ல வேலையானது கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பண பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் இருக்குது. உங்களுடைய நிதி நிலைமையானது மேம்படக்கூடிய நேரமாகுங்க. ஆரோக்கியமானது நன்றாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையானது சிறப்பாக அமைய போகிற யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. கடகராசிக்காரங்களுக்கு மகா சிவராத்திரி நாளில் நடக்கக்கூடிய 3 கிரக பயிற்சிகள்னால இந்த கடகராசிக்காரர்களுடைய உறவுகள் மற்றும் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல பலன்களை பெற போகிறாங்க. அதே போல் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரனானது கிடைக்க போகுதுங்க. திருமணமானவர்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியானது பெருக போகக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே நல்ல அந்யோன்யமானது அதிகரிக்க போகுது. உங்களுடைய நிதி நிலைமையானது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே இருக்குங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணக்கூடிய நேரமாகும். இதனால் பல வேலைகளை நீங்கள் வெற்றிகரமாக செஞ்சு அதில் வெற்றியும் பெறக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. மகா சிவராத்திரி நாளில் நடக்கக்கூடிய 3 கிரக பயிற்சிகளினால இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுது. வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிவனுடைய அருளால் கடின உழைப்பாக இருந்தாலும் சரிங்க, அதற்கான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய முழு திறமையும் நீங்கள் செயல்படுத்துவீங்க. அதே போல் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவையும் பாராட்டையும் பெறக்கூடிய யோகமான காலகட்டமாகுங்க. குடும்ப வாழ்க்கையில்
மகிழ்ச்சியானது அதிகரிக்க போகுது. வீட்டு பொறுப்புகளை நீங்கள் சிறப்பாக நிறைவேற்றுங்க. சுப நிகழ்ச்சிகளானது நடைபெறக்கூடிய யோகமான காலகட்டமாகும். புதுசாக திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் இருளில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகி வெளிச்சத்துக்கு வரக்கூடிய நேரமாகுங்க. சிவனுடைய ஆசையால் உங்களுடைய வாழ்க்கையானது பிரகாசமாக இருக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. நம்ம மகா சிவராத்திரி நாளில் எப்படி விரதத்தை கடைபிடிக்க வேணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்வது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க சிவராத்திரி நாளில் அதிகாலையிலேயோ இல்லைன்னா அதற்கு முதல் நாளிலேயோ உங்களுடைய வீட்டை நீங்கள் சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேணுங்க. நீங்கள் எந்த விரதத்தை தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு நூலை மஞ்சளில் தடவி அந்த நூலை அந்த கையில் கட்டி கொள்ள வேணுங்க. இந்த மஞ்சள் நூலை கட்டி கொண்டோம் அப்படின்னா நம்ம விரதத்தை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தமாகுமாங்க. காலையில் நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட்டு நம்முடைய விரதத்தை நம்ம தொடங்க வேணுங்க. அன்று நாள் முழுவதும் நம்ம விரதம் இருந்து அன்றைய நாளில் மாலை நேரம் முதல் சிவன் பூஜை செய்ய வேண்டியது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. இரவு முழுவதும் நம்ம கண் விழித்து சிவ ஆராதனையை செய்ய வேணுங்க. இரவு நேரத்தில் சிவலிங்கத்திற்கு 5 முறையோ இல்லைன்னா 3 முறைகளையோ நம்ம பூஜை செய்ய வேணுங்க. 3 முறைகள் செய்ய நினைக்கக்கூடியவங்க இரவு 7 மணிக்கு ஒரு பூஜையும் இரவு 12 மணிக்கு பிறகு இன்னொரு பூஜையும் செய்ய வேணுங்க. அதற்கு பிறகு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜையும் செய்ய வேணும். இந்த 5 பூஜைகள் இரவு முழுவதும் செய்ய நினைக்கக்கூடியவங்க சிவலிங்கத்திற்கு இரவு 8 மணிக்கு ஒரு பூஜையும் 10 மணிக்கு ஒரு பூஜையும் 12 மணிக்கு ஒரு பூஜையும் 2 மணிக்கு ஒரு பூஜையும் 4 மணிக்கு என 5 பூஜைகள் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் அபிஷேகம் செய்யும்போது பால், சந்தனம், விபூதி, பன்னீர், மஞ்சள், குங்குமம், இளநீர், பஞ்சாமிர்தம், வெட்டி வேர், வில்வ இலை அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி வைத்துக்க வேணுங்க. அதோடு வில்வ இலையும் சேர்ந்து நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. சிவலிங்கத்தை ஒரு தாம்பூல தட்டில் வைத்து அபிஷேகம் செய்ய வேணுங்க. சிவலிங்கம் மேலே முழுவதுமாக வில்வ இலைகளை போட்டு நீங்கள் அர்ச்சனை செய்து நம சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லியபடியே நீங்கள் அபிஷேகம் செய்ய வேணும். அதற்கு பிறகு சிவலிங்கத்தை எடுத்து வைத்து அலங்காரம் நீங்கள் செய்ய வேணுங்க. பொதுவாக சிவலிங்கத்துக்கு விளக்கேற்றக்கூடியவங்க ஒரு விளக்கில் 2 புறமும் தீபம் வரும்படி திரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்ற வேணுங்க. அதே போல் ஒன்று சிவனை நோக்கியும் மற்றொன்று அவருக்கு எதிரில் அமைந்திருக்கக்கூடிய நந்திக்காகவும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்ற வேணும். நந்தி ஒரு தூதுவரை போலங்க. நம்ம நினைப்பது எல்லாம் சிவபெருமானிடம் முறையிட்டு வரத்தை வாங்கி கொடுப்பாரு அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால தான் சிவனுக்கு தீபம் ஏற்றக்கூடியவங்க நந்தி தேவருக்கும் சேர்த்து தீபம் ஏற்றுவது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே மகா சிவராத்திரி நாளில் இரவு நேரத்தில் சிவனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து அலங்காரம் செய்வாங்க. பல திருக்கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னா சிவராத்திரி நாளில் அபிஷேகம் முடிந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அலங்காரம் செய்வது வழக்கமாகுங்க. அதுலேயும் குறிப்பாக எல்லா காய்கறி மாலையாகவும் பூக்களால் அலங்காரமும் செய்வாங்க. சில கோவில்களில் அன்னத்தால் அலங்காரம் செய்வாங்க. நம்மால் பூக்களால் அலங்காரம் செய்யலாங்க. அன்றைய நாளில் புளி சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், எல்லா காய்கறிகளும் போட்ட சாதம் எது வேணாலும் செஞ்சு சிவபெருமானுக்கு பிடித்த எல்லா தானியங்களையும் சேர்த்து வேக வைத்து பிரசாதமாக வைத்து வழிபடலாங்க. அதே போல் சிவலிங்கம் வைத்திருக்கக்கூடியவங்க இப்படி அபிஷேக அலங்காரம் செய்யலாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சுவாமி படங்கள் தான் வைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் அதற்காக நன்றாக பூக்களால் அலங்காரம் செய்து நீங்கள் வழிபட வேணுங்க. சிவ நாமத்தை 501 முறை சொல்லி நீங்கள் வழிபட வேணும். அடுத்த நாள் காலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாங்க. இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழித்து பூஜைகள் செய்து 6 மணிக்குள்ளான நேரத்தில் உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேணும். அதற்கு பிறகு கோவிலுக்கு சென்று உங்களுடைய குடும்பத்தினுடைய பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளலாங்க. சிவராத்திரியில் மிக முக்கியமான செய்ய வேண்டிய தியானம் பார்த்திங்கன்னா சிவனை நினைத்து நாம் தியானம் எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் தியானம் இருப்பது ரொம்பவே நல்லதாகுங்க. யாரெல்லாம் ருத்ராட்சம் போட்டிருக்கிறீங்களோ அதற்கு சிவராத்திரியில் அபிஷேகம் செய்யலாங்க. ருத்ராட்சத்தை சுத்தம் செய்துவிட்டு அதை ஒரு தட்டில் வைத்து அதற்கு மேலே
பொருட்களை வைத்து நீங்கள் அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லதாகுங்க. 2026ஆம் ஆண்டு மகா சிவராத்திரியானது பிப்ரவரி 15ஆம் தேதி அன்னைக்கு வர இருக்குதுங்க. அன்றைய நாளில் சிவபெருமானை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா சிவபெருமானுடைய அருளும் ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.